ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் என்னன்னு இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் எதிர்காலம், பர்ஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு, கண்டினியூஸ் தொடர், இது எல்லா அம்சமும் இருக்கக்கூடியதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பர்ஃபெக்ட்னா ரீசெண்டாக அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுலாம் இருந்துச்சுன்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்னு பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அப்போ அதுக்கு டெஃபினேஷன் சொல்கிற போல இட் ஷோஸ், இட்டுங்கிறது என்ன, ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஷோஸ் அன் ஆக்ஷன் விச் வில் பிகின் இன் த ஃப்யூச்சர். எதிர்காலத்தில் ஒரு செயல் ஆரம்பிக்கப்படுமே ஆனால் அது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு சொல்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், பட் த ஆக்ஷன் மே கண்டினியூ ஃபார் சம் டைம். அந்த நிகழ்வானது தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்காவது கொஞ்ச காலத்திற்காவது அந்த செயலானது நடைபெற்று கொண்டு இருக்க வேண்டும். மறுபடி சொல்கிறேன், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஷோஸ் அன் ஆக்ஷன் விச் வில் பிகின் இன் த ஃப்யூச்சர் பட் மே கண்டினியூ ஃபார் சம் டைம். இப்போ தமிழில் சொல்கிறோம், ஒரு ஆக்ஷன், ஒரு செயலானது எதிர்காலத்தில் ஆரம்பிக்க போகுது, ஃப்யூச்சரில் ஆரம்பிக்க போகுது, பிகின் ஆக போகுது, தொடங்க போகுது, தொடங்கி கொஞ்ச காலத்திற்கு கொஞ்ச நேரத்திற்கு அந்த செயலானது நடைபெற்று கொண்டு இருக்கும். அதாவது இட் ஷோஸ் அஸ் தட் அன் ஆக்ஷன் ரெப்ரசன்டட் ஆஸ் பீயிங் இன் ப்ராக்ரஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அண்ட் வில் எண்ட் இன் த ஃப்யூச்சர். எதிர்காலத்தில் ஆரம்பிக்கிற அந்த செயலானது ப்ரொக்ரெசிவாக இருக்கணும், தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்க வேண்டும், ப்ராக்ரஸில் இருக்கணும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு காலத்தை கடந்து அந்த செயலானது நடைபெற்று கொண்டே இருக்கும். அண்ட் வில் எண்ட் இன் த ஃப்யூச்சர், நடந்து முடியும், பிறகு நடந்து கொண்டிருந்து பிறகு அந்த செயலானது முற்று பெறும், முழுமை பெறும். எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? By next summer, we shall have been living here for 7 years. By next summer, we shall have been living here for 7 years. அடுத்த கோடை வருவதற்கு முன்பு நாங்கள் இங்கே 7 ஆண்டுகளாக வசித்து கொண்டு இருந்திருப்போம். 7 வருஷமாக நாங்கள் இங்கே வசித்து கொண்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். 7 வருஷமாக நாங்கள் இங்கே வாழ்ந்திருப்போம். எப்போ? அடுத்த சம்மர் வரத்துக்குள்ளே. இப்போ பாருங்கள், ஷால் ஹாவ் பீன் லிவிங், ஷால் ஹாவ் பீன் லிவிங். அப்போ ஷால் கூட என்ன வருது? ஹாவ் வந்திருக்கு, பீனும் வந்திருக்கு, ப்ளஸ்ஸு வெர்பில் ஐஎன்ஜி ஃபார்ம், அதாவது V4 ஃபார்மும் வந்திருக்கு. இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்கிறோம். அடுத்த எக்ஸாம்பிளில் பார்ப்போமா? த கண்ட்ரி வில் ஹாவ் பீன் சஃபரிங் எ லாட் பிஃபோர் ஆல் த செல்ஃபிஷ் லீடர்ஸ் டிஸப்பியர். புரியுதா பாருங்கள்? த கண்ட்ரி வில் ஹாவ் பீன் சஃபரிங் எ லாட் பிஃபோர் ஆல் த செல்ஃபிஷ் லீடர்ஸ் டிஸப்பியர். செல்ஃபிஷ்னா என்ன? சுயநலம் மிக்க தலைவர்கள் மறைவதற்கு முன்னால் நம்மளுடைய நாடானது அதிகமாக துன்பப்பட்டு கொண்டு இருந்திருக்கும். துன்பப்பட்டு இருக்கும் தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு. அப்போ கண்டினியூஸாக அந்த ஆக்ஷன், துன்பப்படக்கூடிய ஆக்ஷன் ஆனது கண்டினியூஸாக நடக்குது. ஆனால் என்ன ஆகுது? அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்? அண்ட் மே கண்டினியூ ஃபார் சம் டைம். அந்த ஆக்ஷன் ஆனது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்குது, சஃபர் ஆகிட்டே இருந்திருக்கிறாங்க. எதுக்கு முன்னாடி? பிஃபோர் ஆல் த செல்ஃபிஷ் லீடர்ஸ் டிஸப்பியர். சுயநலமிக்க தன்னலமிக்க அந்த தலைவர்கள் அழிவதற்கு முன்னால் நம்மளுடைய நாடு துன்பப்பட்டு கொண்டு இருந்திருக்கும். அப்போ பாருங்கள், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கா? இதில் ஷால் அல்லது வில் கூட ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் V4 ஃபார்ம் வந்திருக்கும். இதுதான் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்.
இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன் செப்டம்பர் ஐ வில் ஹவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஃபார் 6 months. நான் வீட்டிலேருந்து வேலை செய்கிறேன் இப்போது. ஓகேவா? நான் வீட்டிலேருந்து இப்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். செப்டம்பர் வரும்போது 6 மாத காலமாக நான் வீட்டிலிருந்து வேலை செய்து கொண்டு இருந்திருப்பேன். புரியுதாப்போ? ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். அப்போ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்போ வந்துருச்சு பாருங்கள். வில் சொன்னேன்னா அடுத்தது ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஒர்க்கு ப்ளஸ் ஐஎன்ஜி ஒர்க்கிங், அதாவது V4 ஃபார்ம். அப்போ இன் செப்டம்பர் ஐ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் ஃபார் 6 months. செப்டம்பர் மாதம் நான் 6 மாத காலமாக வீட்டிலிருந்து வேலை செய்து கொண்டு இருந்திருப்பேன். 6 மாதம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். அப்படி உங்களுக்கு புரியாத மாதிரி இருந்ததுன்னா திரும்பி 2-3 தடவை ரிப்பீட்டடாக போட்டு கேளுங்க, புரியும். டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. ஓகேவா? ஓகே, பை ஃபார் நவ். See you next.